மதுரை ஈச்சநேரியில் தனிப்படை காவலர் மலையரசன் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் 4 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். தற்போது இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டவர்களின் விவரங்கள் என்ன? முழு விவரம். அதாவது விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே முக்குளம் அழகாபுரி கிராமத்தைச் சேர்ந்த மலையரசன் இவர் சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் தனிப்படை காவலராக 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்தார். இவருக்கு பாண்டிச்செல்வி என்ற பெண்ணுடன் திருமணமாகி 2 குழந்தைகளுடன் காவலர் குடியிருப்பில் வசித்து வந்துள்ளார். நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உறவினரின் சுப நிகழ்வுக்கு பைக் மூலமாக சென்றுவிட்டு மானாமதுரை கட்டனூர் பிரிவில் வந்து கொண்டிருந்த போது மற்றொரு வாகனம் பைக் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் படுகாயமடைந்த மலையரசனின் மனைவி பாண்டிச்செல்வி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில் கடந்த வாரம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் மனைவி உயிரிழந்த சோகத்தில் பணியிலிருந்து சில நாட்கள் அனுமதி விடுமுறையில் இருந்து வந்துள்ளார். இதனையடுத்து நேற்று முன்தினம் பைக் மூலமாக மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு வந்த காவலர் மலையரசன் மனைவி அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். இதனையடுத்து அவர் எங்கு சென்றார் என்பதை தெரியாத நிலையில் தனிப்படை காவலரான மலையரசனின் உடலானது நேற்று மதியம் மதுரை விமான நிலையம் அருகில் உள்ள ஈச்சநேரி பகுதியில் எரியூட்டப்பட்ட நிலையில் கிடப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவல் அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற பெருங்குடி காவல்துறையினர் உடலை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூறுக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதனையடுத்து மலையரசனின் கொலை செய்யப்பட்டாரா தற்கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை நடத்தி வந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வந்த நிலையில் இது குறித்து பெருங்குடி காவல் நிலையம் மற்றும் சிவகங்கை மாவட்ட தனிப்படை காவல்துறையினர் 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதனிடையே காவலர் மலையரசனின் உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இந்த உடலானது தத்தநேரி மயானத்தில் காவல்துறை மரியாதையுடன் இறுதி சடங்காக நடைபெற உள்ளது. இது கொலையா தற்கொலையா என்று காவல்துறை விசாரணை நடத்தி வந்த நிலையில் இது கொலைதான் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் குற்றவாளி 4 பேர் விசாரணை தான் செய்து வருகிறார்கள். முழுமையான விசாரணை செய்த பிறகுதான் உண்மையான குற்றவாளிகள் யார் என்று தெரிய வரும். அகிலா, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.